ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சரி, கேட்கறவன் கேனையனா என்ன வேணா சொல்லிக்கிட்டே போவீங்களா? வெக்கமா இல்லை? கட்டின பொண்டாட்டியா அவன் பேச்சை நம்பாதீங்க, எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு போது நீங்களாம் தமிழ்நாடு அரசியல் வந்து அட்வைஸ் பண்ணுவியா? இவருடைய கடைசியாக வந்த 3 வருடத்தில் இருந்த எந்த படமும் சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆகிடுச்சின்ன பிறகு இனியும் அந்த மார்க்கெட் சரியாக இருக்காது, வேறு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் கதறல் சத்தம் அதிகமாக இருக்குன்றாரு திமுகட்ட. ஒரு மெச்சூரிட்டி இல்லை, ஒரு அரசியல் பக்குவம் இல்லை உங்ககிட்ட. எதை எப்படி பேசணும், எதை எப்படி சொல்லணும்னே தெரியல. உங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆட்சி இப்படி. சார், இது தமிழ்நாடு. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அமெரிக்கா மாப்பிள்ள இல்லைங்க, இந்த வில்ல வேஷம் இல்லைங்க, நடிச்சா நேராக கதாநாயகன் தாங்க. ஒரு எடுத்தோன்னு ஒரு எம்எல்ஏ வரமாட்டார், ஒரு எதிர்கட்சி தலைவர் அது அந்தஸ்து, நேராக முதலமைச்சர் தான் இவர். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ள குழந்தைன்னு சொல்றேன் நான். புசி ஆனந்துக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை முட்டிவிட பார்க்குறீங்க. வருங்கால முதலமைச்சர் புசி ஆனந்தன் திமுகவே போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்குது. அவசியமா எங்களுக்கு? நாங்களாம் பைத்தியமா? இல்லை ஒன்றும் இதை விஜய் பைத்தியமாகணும், இல்லை புசி ஆனந்தம் பைத்தியமாக இருக்கணும். யாரை ஏமாத்துறது? அவ்வளோ பெரிய அவருக்கு நாங்கள் போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு. ஆதவர்ஜனா பேச்சு பார்த்தீங்களா? ஆதவர்ஜான் தன்னுடைய அறிப்புக்கு விஜய் கையை எடுத்து சொரிஞ்சுக்கிறார். இது அடிப்படையே தெரியாமல், இந்த வரலாறே தெரியாமல், இந்த கூமுட்டைங்க 77 புரட்சி வெடித்தது 26. சார் போய் படிங்க சார், பாருங்க எல்லாம். இப்போ நீங்கள் வந்து விஜய்னா சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், ஐயா சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் டி ராஜன் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் ஆரம்பித்தாங்களா? அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்திருக்கார், அவ்வளோதான். இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது திமுகவின் முன்னணி பேச்சாளர் சைதை சாதிக் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த தாவேக்காவோட பொதுக்குள்ள விஜய் ரொம்ப காட்டமாக திமுக விமர்சிச்சிருக்காரு. போட்டி வந்து தாவேக்கா வர்சஸ் திமுக தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்காரு. சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இருந்தது அதோடைய பேச்சை. நான் ஒரு வலைதளத்தில் பார்க்குறபோது கீழே ஒரு தோழர் எழுதியிருந்தார், படம் பார்க்குற மாதிரியே இருக்குது, ஒரு ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னார். இதுதான் எல்லாருடைய மனநிலையும். அணை போட்டு ஆற்றை தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது, அப்படி தடுத்தீங்கன்னா சுனாமியா மாறிடும். எல்லாமே சினிமா டைலாக்ஸ். அவர் சிந்தனை இல்லை, அவருடைய சுய அறிவு இல்லை. அதெல்லாம் அவரை எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஊர்வசி சோப்பில் நடிக்கிற ஒரு பொண்ணை கூட்டு வந்து மேடையில் பேச வச்சு அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் பார்த்தேன், அந்த விட்டு வர செய்தியெல்லாம், வீடியோஸ்லாம் பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கினால், டார்கெட் பண்ணால், விமர்சனம் செய்தால் தான் விளம்பரம் அடையலாம், அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம். மக்கள் வந்து ஏமாளியாக இருந்து அப்படி போயிட்டு இருந்த காலம்லாம். இல்லாத பொல்லாதை சொல்லி, பொய்களை சொல்லி, அவதூறு பிரச்சாரங்களை கலப்பி அப்படியே ஒரு கட்சியை நடத்தி ஆட்சி தக்க வச்சுக்கினது அதிமுக பண்ணுச்சு. தொலைத்தொடர்பு இல்லை, பத்திரிகை வசதி இல்லை, தொலைக்காட்சி வசதிகள் இல்லை, எந்த விதமான கம்யூனிகேஷன் குறைபாடு இருந்தபோது அந்த பொய்யெல்லாம் எடுபட்டது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே எடுபடாது. இவருடைய கடைசியாக வந்த 3 வருடத்தில் இருந்த எந்த படமும் சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆகிடுச்சின்ன பிறகு இனியும் அந்த மார்க்கெட் சரியாக இருக்காது, வேறு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்வதெல்லாம், ஜனநாயக நாட்டில், குடியரசு நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் கதறல் சத்தம் அதிகமாக இருக்குன்றாரு திமுகட்ட. அதுதான் எனக்கு புரியல. அவருடைய மேடையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்லாம் கை தட்டினான். ஸ்டாலினுக்கான கைதட்டு நினைக்கிறீங்களா, விஜய்க்கான கைதட்டு நினைக்கிறீங்க? அவர் பேரை சொன்னாலே கை தட்டுறாங்க. மன்னராட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2 விஷயம். ஒன்று, அந்த பேர் அவனுக்கு உற்சாகம் கொடுத்துருக்க வேண்டும், சந்தோஷத்தை கிளப்பி விட்டுருக்க வேண்டும். அதனால் தன்னை அறியாமல் எழுந்து நின்று கை தட்டினாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இல்லை விஜய்க்காக தான் கை தட்டினாங்கன்னா அது முழுக்க பைத்தியகாரத்தனமான கூட்டமாக இருக்கும். அல்லதென்றால் கூட்டம் கேட்க கைத்தட்ட ஒரு கூட்டம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான். பொதுக்குழு உறுப்பினருக்கான எந்த தகுதியாவது இருந்ததா? எந்த மெச்சூரிட்டியாவது இருந்ததா? ஒரு பொதுக்குழு எப்படி நடத்தணும்னு தெரியாதா? அந்த பொதுக்குழு யார் பேசணும்னு தெரியாதா? கட்சியினுடைய வடிவமைப்பு, சட்டத்திட்டம், குறிக்கோள், கோட்பாடு, ஒரு கட்சி நடத்த, ஒரு சாதாரண அமைப்பு, ஒரு கார்பரேட் கம்பெனி எடுத்துக்கங்க, ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் எப்படி நடக்கும்? உதாரணம் வேணுமா? திமுக பொதுக்குழு நடக்கிறது பாருங்கள். 4000 பேர் உட்காந்துருப்பாங்க. சீனியர் மாவட்ட செயலாளர், ஜூனியர் மாவட்ட செயலாளர் வரைக்கும், சீனியர் ஒன்றிய செயலாளர், ஜூனியர் ஒன்றிய செயலாளர் வரைக்கும்
அணியில் இருக்கிற எல்லாமே உட்காந்துருப்பாங்க. அது எப்படி நடக்கும்? இவர் வார்த்தை முதலமைச்சரோட பேரை சொன்னால் எழுதுன்னு குச்சி கை தட்டுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் நாங்கள் அப்படி தானே எடுத்துப்போம். என்னங்க பொதுக்குழு? இது பொதுக்குழு போய் பொதுக்குழு உரையாற்ற சொன்னால் பொதுக்கூட்டம் உரையாற்றுறீங்க, பொதுக்கூட்டத்தில் போய் பொதுக்குழு உரையாற்றுறீங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லை, ஒரு அரசியல் பக்குவம் இல்லை உங்ககிட்ட. எதை எப்படி பேசணும், எதை எப்படி சொல்லணுன்னே தெரியல. உங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆட்சி பிடிப்போம், ஆட்சி பிடிப்போம், ஆட்சி பிடி. சார், இது தமிழ்நாடு, எல்லாம் எடுபடாது. கனவு காணல, யாரோனா கனவு. காதல்னு ஒரு படம் நடிக்கிறான். அது படத்தில் ஒருத்தர் சினிமாவுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற பொழுது சொல்லுவார், இந்த சைடு ஆக்டரு இல்லைங்க, இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை இல்லைங்க, இந்த வில்ல வேஷம் இல்லைங்க, நடித்தா நேராக கதாநாயகன் தாங்க. ஒரு எடுத்தோன்னா ஒரு எம்எல்ஏ வரமாட்டார், ஒரு எதிர்கட்சி தலைவர் அது அந்தஸ்து, நேராக முதலமைச்சர் தான் இவர். இல்லை, இவர் எதிரில் இருக்கிறவங்கள பைத்தியக்காரன் ஆக்குறாரா, இல்லை தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்காரன் ஆக்குறாரான்றதான் கேள்வி. இந்தியா டுடே சிஓட்டு நடத்திய கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க 17%. அது எடப்பாடி இயக்கப்படணும், நாங்கள் இல்லை. முதல்ல யார் இருக்கா? ஸ்டாலின். அவ்வளோதான் இருக்காரு. வித்தியாசத்தை பாருங்க சார். யாருக்கா அப்படி வருத்தப்பட வேண்டியது அதிமுக, சிந்திக்க வேண்டியது அதிமுக. நான் மீண்டும் சொல்கிறேன், 1000 பங்காளி தகராறு இருந்தாலும் அதிமுக அவர் ஆண்ட கட்சி. அந்த கட்சி கரைகிறது. நாங்கள் முதல்ல சொன்னோம், பிஜேபி என்ற மலைப்பாம்பு அதிமுக முழுங்கி கொண்டிருக்கிறது, சுதாரிச்சுக்கங்க, எச்சரிக்கையா இருங்கன்று. பயம், அடிமைத்தனம். ஒரு வாட்டி குனிஞ்சிட்டா நிமிர முடியாது. ஆச்சரியக்குறியாவே இல்லை, கேள்விக்குறியாவே இருக்கிறாங்க அவங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா டுடே சிஓட கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்கு 27% போகிறாங்க. அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்றதுல அதில் விஜய் வந்து 18% வாங்குறாரு. அது அதோட என்ன சொல்கிறாருன்னா, களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போவே எங்கள்ட்ட 20% தான் இருக்குது, களத்துக்கு முன்னாடி இறங்கிட்டார், இன்னும் குறைஞ்சிரும், இன்னும் வேஷம் கலைஞ்சிரும், இன்னொருடைய பக்குவன்மை தெரிஞ்சிடும், இன்னொருடைய மெச்சூரிட்டி தன்மை வெளியே தெரிஞ்சிடும். சார் வாங்க, என் கட்சிக்கு வயசு 75, உங்கள் கட்சிக்கு வயசு 1.5. பார்ப்போம், மக்கள் என்ன முடிவு பண்ணோம். கருத்து சொல்கிறவங்களாம் ஓட்டு போகிறான்னு நினைக்கிறீங்களா? சமூக வலைத்தளத்தில் ஓட்டு வாங்குறவங்க, லைக்ஸ் வாங்குறவெல்லாம், கருத்து வாங்குறவெல்லாம் அரசியலை ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சால் சீமான் 3 முறை முதலமைச்சராக இருக்கணும். சிங்கப்பூர்லேருந்து கருத்து தெரிவிப்பான், மலேசியாவிலேருந்து கருத்து தெரிவிப்பான், எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அங்கேருந்துலாம் வந்து ஓட்டு போடுவானுங்க. அது வேற, இது வேற. 1000 கோடி ரூபா வருமானத்தை விட்டு வந்திருக்காரு. இன்னும் ஒரே ஒரு சின்ன கடமை, அதை மட்டும் முடிச்சிட்டாருன்னா எங்கள் தலைவரோட முழு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மக்களுக்காக தான் அப்படின்னு. 1000 கோடி ரூபாய் மொத்தம் 1000 கோடியா இல்லை ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி? எத்தனை வருஷம் இருந்திருக்காரு அவர்? உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் எடுத்துப்போமே. முதல்ல மொத்த பீக் 25 வருஷத்துக்கு போக வேண்டாம், 10 வருஷம், வருஷத்துக்கு 1000 கோடி. அப்போ 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10,000 கோடி. 10,000 கோடியில் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காரு? நலத்திட்ட உதவி பண்ணுறேன்றாங்க. எங்கே பண்ணியிருக்காரு? 2015 வெள்ளம் செம்பரப்பாக்கம் ஏரி திறந்து விட்டாங்க. 3 நாள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் முழுகி போச்சு. அல்லோ கோடீஸ்வரர்லேருந்து பிச்சைக்கார வரைக்கும் ஒரு பாலுக்கு லைனில் நின்னாங்க. வெளியே வந்தாரா? ரசிகர் மன்றம் மூலமாக எதுவுமே பண்ணலங்கிறீங்களா? அவர் வெளியே வந்தாரா? எங்கன்னா உதவி பண்ணாரா? அவர் சென்னையில் எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு? ஒரு வீடியோ வெளியிட சொல்லுங்க. அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மண்டபத்தில் உட்கார வச்சு 3 நாள் சோறு போட்டாரு, ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க. இது 2015. 2019 கொரோனா, 20 மாதம் லாக்டவுன், சொல்ல முடியாத துயரம். அதெல்லாம் களத்தில் திமுக நின்னது, முடிஞ்ச உதவியை செய்தது, தொலைபேசி என அறிவித்தது, அவசர தேவை கூப்பிடுங்கச்சு. எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். எதிர்கட்சியாக இருந்து 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா சொல்கிறேன். அந்த 10,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். 10,000 கோடி தமிழ்நாட்டு மக்கள் பணம். கொரோனா 20 மாதம் வெளியே வந்தாரா? பேசியிருப்பார். எங்கே இருக்காரு தெரியுமா அவர்? இப்போ 2021 வெள்ளம், பெங்கால் புயலில் வெளியே வந்தாரா? இப்போ கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை பாதிக்கப்பட்ட போது கூட கோவாக்கு தனி ஃப்ளைட்டில் நடிகையின் கல்யாணத்துக்கு போனாரே தவிர அங்கே போலீங்க. கூட்டிகிட்டு வந்து கொடுத்தாரு. அது இப்போ வெளியே சொல்கிறாங்க, வந்தவங்களாம் துணை நடிகருங்கன்ட்டு. இவர் போக மாட்டாரா? அடக்குமுறையை ஏவுறீங்க அப்படின்ற. அவர் கால் சேத்துல படாதா? ஏன் அவர் கார் டயர் மழை தண்ணியில் போவாதா? எம்ஜிஆரை விட ஒரு பெரிய மாஸ் லீடரா? எம்ஜிஆர் ரோடுக்கே வந்தது இல்லையா? மக்களை பார்த்ததே இல்லை, கட்டி பிடிச்சிப்பார். வீடியோ பார்த்துருப்போம். நீங்கள் உங்கள் நாடக ட்ராமாலாம் தெரியாதா சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், அரசியல் களத்தையும் மேடையும் நடிகராக ஒரு ட்ராமாவாக மாற்றி. உதாரணம் சொல்லட்டுமா? நோன்பு தெருப்பு விழாவுக்கு லுங்கியை கட்டிட்டு சட்டையை போட்டு தொப்பி போட்டு வந்தீங்க. சரி, ஒரு நடிகர், ஒரு முஸ்லீமாவே மாறி வச்சு வந்தாருன்னாங்க. நான் நம்பிக்க வேண்டியதான் கேட்குறவங்களாம். ஒரு முஸ்லீமாவே மாறி வந்தீங்க. எந்த நடிகர் தெரியுமா? துப்பாக்கி படத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதின்னு சொன்னார் தெரியுமா? அந்த நடிகர்.
நாங்கள் அடுத்த படத்தில் முஸ்லீமாக என் பையன் நடிப்பான்னு அவங்க அப்பா சொல்கிற அளவுக்கு அந்த படம் சர்ச்சையாச்சு இல்லை அந்த நடிகர். இஸ்லாமிகளே தமிழ்நாட்டில் தீவிரவாதியாக காட்டினதில் 3 பேருக்கு அந்த பெருமை உண்டு. அந்த மற்ற நடிகர் பேரை சொல்ல விரும்புகிறேன், இவர் பேரை பகிரங்கமாக சொல்கிறேன், நடிகர் விஜய் காமிச்சார். ஆனால் அந்த விஜய் இஸ்லாம் நோன்பு திறப்பு விழாவுக்கு முழு முஸ்லீமாக மாறி லுங்கி கட்டின்னு சட்டையை போட்டுன்னு தொப்பி போட்டுன்னு வந்தார்ல, அதுதான் ஹையஸ்ட் நடிகர்னு. அதை விட பெரிய நடிப்பு என்ன தெரியுமா, அவருடைய பாடி காட்டுகளையும் ஜுப்பா போட்டு கூட்டு வந்தார் பாருங்க, அதை விட மிகப்பெரிய நடிப்பா. ஏன்னா சாமி முடியலடான்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் ஒரு படத்தில். யார் காதில் சில பூ சுத்துறீங்க? துப்பாக்கி படம் எடுப்பாராம், இஸ்லாமியர்களை கேவலப்படுத்துவாராம், அவர் வீட்டு முன்னே ஆர்ப்பாட்டம் நடக்கும், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும், பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும். அவர் இன்னைக்கு லுங்கி கட்டின்னு சட்டையை போட்டு தலையில் தொப்பி போட்டுன்னு வருவாராம், கேட்டால் நோன்பு துறக்க வராராம். அதை விட பெரிய கொடுமை, அவர் பின்னாடி 4 பாடி கேட்டு வராங்க, அவங்க பைஜாமா போட்டு ஜுப்பா போட்டுன்னு வருவாங்களாம். கேமாலேயே முடிவு பண்ணிட்டீங்களா? அவருடைய ஒரு படத்தில் தான் பல வேஷம் போட்டு வருவார் ஐயா வடிவேலு. டேய், நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்போ என்னை கண்டுபிடிச்சிடுறீங்கன்னு அவர் கேட்பார். நீ எல்லா வேஷம் போட்டு வர, ஆனால் தலையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துடுறியேன்னு அவங்க ஒரு அந்த மாதிரி இவர் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் தலையில் இருக்கிற பிஜேபி என்ற கொண்டையை மறைக்க அவர் மறந்துடுறாரு. பாஜக என்றால் வலியுறுத்துவோம், திமுக என்றால் கண்டிப்போம். இது அவருடைய பாலிசியாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் 99% இஸ்லாமிய ஓட்டுகளும் கிறிஸ்தவ ஓட்டுகளும் திமுகவுக்கு விழுகிறது. இந்த ஓட்டு மொத்தமாக போய் திமுகவுக்கு விழுந்துருது போயிடுது அப்படின்றக்காகவே எடப்பாடி என்ன பண்ணி பார்த்தாரு, நான் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு பார்த்தாரு. ஆனால் அந்த கருத்தில் அவரால் 18-20 மாதம் நிலையாக நிற்க முடியல. ஒரு பக்கம் மிரட்டல், இடி ரைடு, இன்கம் டேக்ஸு, சிபிஐ ஃபைலு, முறைகேடு, குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பந்திங்களை காப்பாற்றணும், அதிமுக முன்னாள் மந்திரிகளை காப்பாற்றணும். இன்றைக்கி பாஜக மிரட்டி அடைத்திருக்கிறது அதிமுகவை. எடப்பாடி தூங்கிட்டார் வேறு வழி இல்லாமல். அப்போது மைனாரிட்டி ஓட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி 99% ஓட்டு இங்கு வருவதை தடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு டீமை உருவாக்கணும், ஒரு ஆளை உருவாக்கணும் தான் பாஜக பி டீம் விஜய்ன்றீங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ள குழந்தைன்னு சொல்கிறேன்னா, அண்ணாமலையோட நீங்கள் செட்டிங் வச்சிட்டீங்கன்னு விஜய் சொல்கிறார். இப்போ பேசிக்க வேண்டியதுதான். ரோட்டுக்கு வாங்க, போராடுங்க. என்ன பிரச்சனை? இன்றைக்கி மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு என்ன நெருக்கடி தரலை, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சண்டை செய்யலை, என்ன போராடல, பார்லிமெண்ட்டில் என்ன நடக்கலை, இன்றைக்கி மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குது, எல்லா சம்பவமாக. நீங்கள் எப்போ ரோடுக்கு வருவீங்க? தேர்தலில் ஜெயிக்க காங்கிரஸ் கூட்டணி, இங்கிட்டு கொள்ளையடிக்க கள்ள கூட்டணி. இங்கே எப்போ ரோடுக்கு வருவீங்க? ரோடு போராடுங்க மோடி எதிர்த்து. நீங்கள் இதே மோடியை பார்க்கலையா? பேசியிருக்காரு சார் மோடி எதிர்த்து, வலியுறுத்தி இருக்கிறார். கண்டிக்கிறதுக்கும் வலியுறுத்துறதுக்கும் வித்தியாசம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இருமொழி கொள்கையை தொடர வேண்டும், அது திமுகவுடைய பாலிசி. அப்போ உங்களுக்கு தனியாக கட்சி. இருமொழி கொள்கை யாருது? திமுகவுடைய நிறுவன தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணாவுடைய திமுக கூட்டணியில் எல்லா கட்சிக்கும் அதே நிலைப்பாடு தானே. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கட்சின்னு கேட்பீங்களா? யாருக்கு? திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நிலைப்பாடு அவங்க ஏத்துக்கிறாங்க. சரி, அவங்க கூட இருக்கிறாங்க, நீங்க எங்களை குறை சொல்றீங்க. அதுக்காகவே வந்துடுறோம் அவங்க கூட. எங்க கூட குறை சொல்றீங்களே, நீங்க ரோடுக்கு வாங்கன்ற. எங்க கூட இருக்கிற எல்லாருமே மத்திய சர்க்கார் எடுத்து ரோடுக்கு வராங்க. பொது உடைமை இயக்கம் ரோடுக்கு வந்து போராடுது, அண்ணன் திருமாவளவன் ரோடுக்கு வந்து போராடுறாரு, காங்கிரஸ் ரோடுக்கு வந்து போராடுது, வேல்முருகன் ரோடுக்கு வந்து போராடுறார். ரோடுக்கு வர மறியல் போராட்டம், பஸ் மறியல், ஆர்ப்பாட்டம், ஒன்னா ஏதோ ஒண்ணு. எங்க மேல கை வைக்காதீங்க, தமிழக துன்புறுத்த ரோடுக்கு நீங்க எப்போ வருவீங்க? உண்மையான போராட்டம் நாங்க செய்வோம், நாடகம் போட மாட்டோம். எப்போ? யார் காதுல சில பூ சுத்துறீங்க? நேற்று பேசுறவருடைய பேச்சு தெளிவான பேச்சா? அரசியல் முதிர்ச்சியான பேச்சா? எழுதி கொடுத்தவங்க மூளை இருக்க வேணாவா? ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படிதான் பேசுறதா? என்னங்க வச்சிருக்கீங்க சார்? பாஜக அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோம்? நிரூபிங்கன்னு. என்ன சொன்னோம்? நீதிமன்றத்துக்கு போங்கன்னு, நிரூபிங்கன்னு. நீங்கள் திருட்டு லாட்டரியும் திருட்டு சினிமா டிக்கெட்டை உட்காந்துட்டு எங்களை குறை சொல்லுவீங்களா? உங்கள் படத்து டிக்கெட் 1500 போச்சு இல்லை, நீங்கள் நடித்த படம் தானே. டிக்கெட்டோட ரேட் எவ்வளோ? மற்ற கதைலாம் அப்புறம் பேசுவோம். நீங்கள் ஊருக்கு திருத்ததெல்லாம் அப்புறம் திருத்துங்க. 150 ரூபா டிக்கெட்டு 1500 விற்றீங்கல்ல, உங்கள் நிலைப்பாடு என்ன? வெளிநாட்டு விலை உயர்ந்த காரை தமிழ்நாட்டில் இறக்கினா 2.5 கோடி ரூபாய் கூடுதலாக வரி கட்ட வேண்டியது இருக்குன்னு பாண்டிச்சேரியில் இறக்கி வரி கட்டாமல் தமிழ்நாட்டில் ஓட்டி அது பிரச்சனையாகி சர்ச்சையாய் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் வரியை கட்ட சொல்லிச்சு இல்லை, உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்களா யோகேஷ் காமனியா? சரி, அப்படிப்பட்ட விஜயை பார்த்து ஏன் அஞ்சுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? இல்லை, முதல் பொதுக்கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கு? வடிவேல் படல சொல்லுவாங்க, நாரவடி அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்களே தான் சார் சொல்லி இடமே கொடுக்க மாட்டீங்க. இடமே கிடைக்க மாட்டேங்குது. முதல் மாநாடுல இருந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே நடத்த விட மாட்டேங்கிறாங்க. போய் இடம் பார்த்து கேட்டது நீங்க தான்.
விக்ரமன் இடம் கொடுத்தோமா? நீங்க இப்ப முதல் மாநாடு கோவால் நடத்துனீங்களா, டெல்லி சென்னையில் நடத்துனீங்களா? பிரச்சனை பண்ணாங்க. என்ன பிரச்சனை? தாண்டி தான் இல்லையே. அவருடைய பேர புசியான் தான் ஆனந்தன், அவர் ஏதோ ஒரு ஆனந்தன் இருக்காரு. அவர் சொன்னாரே தமிழ்நாடு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது, காவல்துறைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம், அறிக்கை இருக்கே. அப்படி சொல்லாட்டி அதுவும் கிடைக்காது இல்ல. அப்போ நீங்கள் லாய்க்கே இல்லையா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு? உங்களால் நீங்கள் அரசியல் கட்சி வந்தால் உங்களோட மாலை போட்டு காலில் தடவி காலமைக்கு வரவேற்பாங்களா? கலன் வந்துட்டாலே எல்லா நெருக்கடியை சந்திக்கணுங்க. அது மீறி போராட்ட காலத்தை நிக்கிறதாங்க அரசியல். நெருக்கடி கொடுக்கப்படுதுன்றத ஒத்துக்கிறீங்க? இல்ல, நாங்க விக்ரம் நாங்க மாநாட்டில் இடம் நீங்க 3 இடம் கேட்டாங்க, ஒரு இடம் கொடுத்தோமா? இல்ல விக்ரமன்ல நடத்துறீங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? ஏன் தப்பாவே செய்தியை பரப்புறீங்க? மாநாட்டு இடத்த நாங்க சூஸ் பண்ணோமா, நீங்க சூஸ் பண்ணீங்களா? அவங்க தான் சூஸ் கொடுத்தோமா இல்லையா? என்ன சில பல பிரச்சனை சொல்லுங்க. காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. என்ன சில பல பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள்? சார் ஒருவேளை அந்த நடிகர் மேல இடிச்சாலோ கீழே உண்டாலோ போன நீங்க உடனே என்ன சொல்வீங்க? யூடியூப்காரங்க தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு தர தவறி விட்டது. எப்படி? உங்களுக்கு பாதுகாப்பு முறையாக கொடுத்து கணக்கெடுப்பு நடத்தி இவ்வளோ போலீஸ், இவ்வளோ ஆளுக்கு இவ்வளோ போலீஸ் வேணும்னு கேட்டு கொடுத்தா அதுக்கு பேர் நெருக்கடி. போலீஸை கம்மியாக்கி எத்தனை சேர் உடஞ்சது தெரியுமா? அந்த மாநாட்டில் எவ்வளோ கலவரம் தெரியுமா? அவர் போய் எவ்வளோ நாள் கேரவன் உட்காந்துருந்தார் தெரியுமா? இதெல்லாம் இவ்வளோ பத்திரமா அவரை கூட்டின்னு போய் அமிச்ச ஒரு இது இல்லாமல் அவர் மாநாடு நடத்திட்டு போனார். ஒரு இது அவருக்கு, ஆனால் தொண்டர்கள்லாம் சரியாக நடந்துக்கலை. அது எல்லாம் ஊடகமும் சொல்லிச்சு. இப்படி பண்ணால் நெருக்கடின்றீங்க, இப்படி பண்ணால் சரியாக பாதுகாப்பு தரலன்றீங்க. உங்கள் நோக்கம் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, இப்படி தான் பேசுவீங்க இனிமேல். 2ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட நான் ஊருக்குள்ள நடத்த முடியல, அவுட்டர் சைடில் தான் நடத்த வேண்டிய கிடைக்கல. யாரும் கொடுக்க மாட்டாங்க. எப்படி போட்டீங்க? இப்போ ஆனந்த விகடன் சார்பா புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்க, டெல்லியில் நடத்துனீங்க. எங்கே நடத்துனீங்க? இங்கே தான், சென்னையில். அது ஆனந்த விகடன் நிகழ்ச்சி சார். நான் சொல்றது அதில் யார் கலந்துக்கிட்டா? அதில் யார் கலந்துக்கிட்டா? சரி, ஒண்ணுமே பண்றது இல்ல. விஜய்க்கு எந்த நெருக்கடியுமே அவசியமே இல்லைங்க. எங்க லிஸ்ட்லயே அவர் இல்ல. எங்க லிஸ்ட்லயே அவர் இல்ல. அது அவசியம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் மக்கள் பணி செய்கிறோம், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. களத்தில் தான் சந்திக்க போறோம். களத்தில் களம் அதிமுக இல்லை, ஒன்லி டிவிகே டிஎம்கே அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க பண்ணிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பே கிடையாது. போட்டி திமுக அதிமுகவுக்கு தான் இருக்கும். திமுக அதிமுக பிஜேபி அதிமுக சேர்ந்தால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சியாக பாஜக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை அதிகமாக வீரியமான பிறகு, இந்தி திணிப்பு வீரியமான பிறகு, ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் தராமல் இழுத்தடிப்பது, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 4000 கோடி சம்பளம் தராமல் இருக்கிறது, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி வெள்ளம் வந்தபோது பிரதமர் எட்டி பார்க்காதது, இப்பொழுது ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு நயா பைசா கூட நிவாரண நிதி தராதது எல்லாருக்கும் தெரியுது. இந்த அரசு நம்மளை வஞ்சிக்கிறது, நம்மளை புறக்கணிக்கிறது, மாற்றாந்தை மனப்பான்மை பார்க்கறதுன்றது படித்த அறிவுள்ள எல்லாரும் புரிந்து கொள்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, கரப்ஷன் கபடதாரிகளோட ஆட்சி நடக்குது. அவரை போய் ஒரு 2 நாள் உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு வர சொல்லுங்க, போயிட்டு வர சொல்லுங்க. 2 நாள் ராஜஸ்தானில் இருந்துட்டு வர சொல்லுங்க, 2 நாள் டெல்லியில் போயிட்டு வர சொல்லுங்க. நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டதாவோ உதாசீனப்படுத்ததாவோ தெரியலையா திமுக? அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். சார் நாங்கள் நேருவுக்கு அரசியல் பண்ணோம், இந்திரா காந்தி கூட சேர்ந்தும் இருந்தும் எதிர்த்தும் பண்ணோம், ராஜீவ் காந்தி எதிர்த்து அரசியல் பண்ணோம், புரியுதுங்களா? சந்திரசேகர் எதிர்த்து அரசியல் பண்ணோம், வாஜ்பாய் எதிர்த்து அரசியல் பண்ணோம். தமிழ்நாட்டில் பெருந்தலைவரை பார்த்தோம், பக்தவச்சலத்தை பார்த்தோம். ஒரு அறிவார்ந்த தலைவர்களெல்லாம் போராடிய இயக்கம் இது. திமுகலையும் 25 வருஷம் உழைச்சி திமுகவில் பொருளாளர் ரேஞ்சுக்கு இருந்து மந்திரி பதவி கேட்டு எம்எல்ஏவாக இருந்து சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்த எம்ஜிஆர் என் கட்சி விட்டு போனார். சகோதர அமைப்பாக தான் மாறிச்சது. அவங்களையும் பார்த்தோம். இப்போ நீங்கள் விஜய்னா சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், ஐயா சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் டி ராஜன் கட்சி ஆரம்பித்தார். நடிகர் ஆரம்பித்தாங்களா? அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்திருக்காரு. அவ்வளோதான். மன்னராட்சி அகற்றப்படும்ன்றாரு. நீங்கள் ரொம்ப ஓட்டு போட்ட மக்களை கேவலப்படுத்துகிறார், தேர்தல் அமைப்பை கேள்விக்குறியாக்குகிறார். குடும்ப அரசியல் சொல்கிறாரு. எதில் அவங்க அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க. நாங்கள் திருப்பி கேட்டோம்னா உங்கள் பொதுக்குழு அவங்களுக்கு என்னங்க வேலைன்ட்டு. அவங்களுக்கு எந்த பதவி எந்த பொறுப்பும் இல்லையே. மகன் பேசுகிறத பார்க்க வந்திருக்காங்க. ஏன் டிவியில் பார்த்துக்கங்க. பொதுக்குழுக்கு வர வேண்டிய அவசியம், அந்த அரங்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் அது உங்கள் வீடா? பொதுக்குழு தானே. இப்போ நீ பேசுகிறதையும் உங்கள் அம்மா அப்பா உட்காந்து பார்க்கணும். நேற்று கட்சிக்கு வந்த உனக்கே அவ்வளோ ஆசை இருந்தால் 75 வருஷமாக கட்சியில் இருக்கிறவங்க அந்த ஆசை இருக்காதா? யார் வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்றீங்க. குடும்பத்தில் முதல்ல அவரை கேளுங்கன்றேன். முதல்ல அவரை கேளுங்க.
அது அவங்க அம்மா அப்பா உட்கார வச்சு பேசியிருக்கக்கூடாது. ரெண்டாவது, நாங்கள் குடும்ப அரசியல் இந்தியாவில் யார் குடும்ப அரசியல் நடத்தலை அப்படி நடத்தாதவே எங்களை கேள்வி கேட்கணும். நாங்கள் பதில் சொல்கிறோம். பாஜக நடத்தலையா? யார் இல்லை? ஜெயக்குமார் பையன் இல்லையா? ஓபிஎஸ் பையன் இல்லையா? ராஜன் செல்லப்பா பையன் இல்லையா? எடப்பாடி பையன் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலையா? யார் இல்லை? இவர் பொதுக்குள்ள அம்மா அப்பாவை எதிரில் உட்கார வச்சுக்கலையா? அண்ணாமலை அவங்க மனைவியுடைய வீட்டுக்கு தம்பியை வந்து எல்லா வரவு செலவையும் பார்த்துக்கலையா? யார் இல்லை? இன்றைக்கி 40 MP பிஜேபியில் வந்து வாரிசுகள், 6 மத்திய மந்திரிகள் வாரிசுகள், 2 முதலமைச்சர்கள் வாரிசுகள். உங்களுக்கு இதெல்லாம் புளிச்சு போன வாரிசு அரசியல்லாம் வேறு எதாவது தேடி கொண்டாங்க. புசி ஆனந்துக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை முட்டி விட பார்க்குறீங்க. வருங்கால முதலமைச்சர் புசி ஆனந்தன் திமுகவே போஸ்ட் அடித்து ஒட்டிக்குது. அவசியமா எங்களுக்கு? நாங்களாம் பைத்தியமா? இல்லை ஒன்றும் இதை விஜய் பைத்தியமாகணும், இல்லை புசி ஆனந்தம் பைத்தியமாக இருக்கணும். யாரை ஏமாத்துறது? அவ்வளோ பெரிய அவருக்கு நாங்கள் போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு ஏங்க நீங்கள் அது ஒரு அரசியல் அறிவு வேணாம், ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேணாமாங்க. எங்களுக்கு இதான் வேலை. நான் என்ன தம்மா கேட்குறேன், ஒன்று நீ அந்த கட்சியினுடைய தலைவர் ஐயா விஜயை முட்டாளாக்கணும், இல்லை அவன் தொண்டனை முட்டாளாக்கணும். ஒரு ப்ரெஸ்ஸில் தான் போஸ்டர் அடிக்க முடியும் இல்லையா? ப்ரெஸ்ஸு நாங்கள் இதில் இருக்குது, சதுரமண்டலம் ஆகுது, ஒட்டின ஏரியாவில் தானே இருந்திருக்கோம். அது கண்டே பிடிக்க முடியாதா யார் போட்டாங்கன்னு? ரெண்டாவது ஒரு அவ்வளோ பெரிய இவரு நாங்கள் முதலமைச்சர் போஸ்ட் ஒட்டி இவங்க 2 பேரும் குழப்பம் வர்றதுக்கெலாம் வேலையை பார்க்க சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறேன், அவரே அடிக்க விட்டாரு. புசி ஆனந்தே அடிக்க விட்டாரா? ஆமாம், திமுக சொன்னால் நான் அவரை சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் காவல் நிலைக்கு போகணும், புகார் கொடுக்கணும், யார் அடித்தான்னு கேட்கணும், ஒட்டின இடத்துல CCTV கேமரா இருக்கும், ஒட்டினவனை பிடிக்கணும், ஒட்டினவனை பிடிச்சா போஸ்டர் கொடுத்துருவன் தெரிஞ்சிடும், போஸ்டர் கொடுத்தவனை தெரிஞ்சால் யார் போட்டான்னு தெரியும், யார் போட்டான்னு தெரிஞ்சால் எந்த ப்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சிடும். என்ன சார் இதெல்லாம் எந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க? இதுதான் சொல்கிறோம், அவங்க குழந்தை மாதிரி பேசுகிறாங்க. ஆதவர்ஜுனா பேச்சு பார்த்தீங்களா? யார் ஒரு ஆதவர்ஜுனா உங்களுக்காக வேலையை பார்த்தாரு 2021 தேர்தலில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என்ன வேலை பார்த்தாரு? திமுக ஜெயிக்கு நான் தான் காரணன்றாரு. நீங்கள் என்ன வேலை பார்த்தாருன்றீங்க? என்ன வேலை பார்த்தாரு? தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுத்தாரு. பிரசாந்த் கிஷோர் நான் தான் கூட்டி வந்தேன். திமுக நாங்கள் தான் வியூகம் அமைச்சோம். பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை பார்த்துருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு வேலை பார்த்தாரு, இவர் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கலாம். வேலை பார்த்தது காசு வாங்கியிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. விஜய் ஒரு நியூக்ளியர் அந்த பிரசாந்த் கிஷோர் ஏன் பீகாரில் 8 இடைத்தேர்தலில் ஜெயிக்கல, டெபாசிட் வாங்கலை? சரி, கேட்குறவங்க கேனீங்கன்னா என்ன வேணால் சொல்லிக்கிட்டே போவீங்களா? ஆதவர்ஜனா பேசுகிற பேச்சுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அந்த பேச்சுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். பொன்னாடி அறிக்கை விட்டுதா? விட்டாங்களா இல்லையா? வெக்கமா இல்லை? கட்டின பொண்டாட்டியே அவன் பேச்சை நம்பாதீங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போது நீங்களாம் தமிழ்நாடு அரசியல் வந்து அட்வைஸ் பண்ணுவியா? அவன் குடும்ப பிரச்சனை சார் அரசியல் கொண்டு வர்றீங்க. சார், உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி உங்களை ஏற்றுக்க மாட்டுது சார். அவன் பேச்சுனே எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போது நீங்கள் தமிழ்நாட்டு மூலம் அறிவுரை சொல்லுவீங்களா? மாமனார் குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அவங்களோட நிதியை பயன்படுத்தலை, பணக்காரன் இல்லை. இந்த வார்த்தை மாமனார் சொல்லலை, சொன்னது அவருடைய மனைவி. நாங்கள் அறிக்கை தான் பார்த்தோம். அந்த அறிக்கை உண்மையாக போய் அவர் தான் விளக்கம் சொல்லணும். எப்படி போங்க சார், போய் உங்கள் பிள்ளை கூட கட்டின பொண்டாட்டி நீங்கள் நான் என் வீட்டுக்கார் நல்லா தான் பேசுவார், உண்மையை தான் பேசுவார், நல்லா அரசியல் பண்ண அவங்கள சொல்லுங்கள். என்ன தெரியுது இதுலேருந்து? லோக்கல் பாஷையில் சொல்லலாம், நீ சொன்னால் பொண்டாட்டியே ஓட்டு போடாது, நாங்கள் போடணுமா? அவர் 1000 கோடி ரூபாய் வந்து விட்டுட்டு வர்றாரு. ஆனால் ரெட் ஜெயிண்ட் வச்சு பாருங்கள், 2011-21 ரெட் ஜெயிண்ட் வருமானத்தை பாருங்கள், 2021 பிறகு பாருங்கள், ஆட்சியை வச்சு பணம் சம்பாதிக்கிற எல்லாமே ஊழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், ஒரு என்ன சொல்கிறது, கட்டின பொண்டாட்டியே சொன்னேன், இவர்கள் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு அவங்களே சொல்லிட்ட பிறகு ஒரு அரசியல் காலத்தில் அவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் தரணுமான்றது என்னோட கேள்வி. 50,000 பூத்துக்கு ஆள் போட்டேங்கிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குங்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமே எங்களை சொல்கிறீங்க, உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறேன் தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கட்ட முன்னாடி சரியில்லை, கட்ட முன்னாடி அவரை ஏற்றுக்கலன்னு இருக்கீங்க. ஆமாங்க, நீங்கள் முதல்ல பாருங்கன்றோம் சார். ஒரு ஆளை சரி பண்ண முடியாது, நீங்கள் தான் 50,000 பூத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி திமுக அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கான்னு கேட்குறேன். நாங்கள் யோசிக்கவே இல்லை, எங்கள் லிஸ்ட்லேயே நீங்கள் இல்லைன்றோம். எங்கள் லிஸ்ட்லேயே நீங்கள் இல்லை, நீங்களாவே உங்களை பிரம்மாண்டப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்கிறதாலான்ட்டு. தமிழ்நாடு ரொம்ப பெருசு. சரி, பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாருல 5-20% ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாருல. 8 தொழில் ஜெயிப்பேன் பீகாரில் அவர் தான் சொன்னார். எப்படி 140 நாள் நடைபெறலாம் போனார் பீகார். அவரையும் கூட்டி வந்து அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க எதுங்க 2021 சார்? ஒரு தொழில் சார். 2014 மோடிக்கு வேலை பார்த்தது யாரு? அவரே தான். பார்த்தாரா இல்லையா? யாரும் மோடி கிட்ட போய் ஏன் பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தீங்க கேட்டிங்களா? நீங்கள் தானே அவ்வளோ குறைச்சி சொல்கிறீங்க, அவரை மோடி சொல்லலையே சார். நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க, அவர் பிஜேபிக்கு வேலை பார்த்தாருன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தால்தான் மோடி ஜெயிக்கிறா ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அன்றைக்கி இருந்த காலம், அன்றைக்கி இருந்த மத்திய சர்க்கார் எதிர்ப்பு அல்ல, பொய் பிரச்சாரம், மீடியாக்களை கை கொண்டது,
எல்லாம் ஆதிக்க சக்தியும் ஒன்றா இருந்தது. பூவோடு சேர்ந்து நாறு மணக்கோன்ற மாதிரி இவர் சேர்ந்தார், அவர் ஜெயிச்சார். இதே தான் 2021. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், 2021 அவர் இல்லை, வேற ஒருத்தர் இருந்ததால் திமுக ஜெயிச்சிருக்கோம். யார் இல்லைனாலும் திமுக ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. சேஞ்ச் வேணும், வேற முதலமைச்சர் வேணும். அதே மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க 2026. இவர் யார்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இவர் யார்? மக்கள் பிரச்சனையில் பங்கெடுத்தாரா? சுகதுக்கத்தில் பங்கெடுத்தாரா? நிவாரணம் கொடுத்தாரா? குரல் கொடுத்தாரா? ஜெயிலுக்கு போனாரா? போராட்டத்துக்கு வந்தாரா? வீதிக்கு வந்தாரா? யார் இவர்? இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, சிம்பிளாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கும். எப்படின்னா, இந்த கட்சியெல்லாம் அந்த கட்சிக்கு போவாங்க. நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ பாஜக தலைவர் இருந்தாலும் அண்ணாமலை வந்த பிறகு கொஞ்சம் அந்த கட்சியில் எல்லா கட்சியில் இந்த அதிருப்தியாளர்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. இது அண்ணாமலை தலைவர் ஆனதுக்கு பிறகு ஒரு சின்ன சேஞ்சு தெரியுது, ஆளுங்களாம் சேர்றாங்க, பாஜக வலிமை பெறுது, எல்லாரும் பேசுகிறது தானே. ஓகே, நீங்கள் கட்சி ஆரம்பித்த எவ்வளோ நாள் ஆச்சு? யாரும் வரலன்றீங்களா? யாரும் போலன்றீங்களா? இன்னும் ஒரு முன்னாள் கவுன்சிலர் போய் உங்கள் கட்சியில் சேரல. இந்த பலரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா பல வருஷமா உழைச்சவங்களுக்கு தான் பதவி கொடுக்கணுன்றதுக்காக தள்ளி வச்சுட்டு இருக்கோம். கேட்கறதுங்க, இனிமேல் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கேட்கறது யார் வந்து சேர்ந்தா அவங்கள நம்பி யார் வந்திருக்கா? எந்த நடிகர் எந்த நடிகை வேண்டாம். அதிமுக முன்னாள் அதிருப்தி எம்எல்ஏக்கள் யாராவது இல்லை. பிஜேபி பிடிக்காது எவனா உங்ககிட்ட இல்லை. காங்கிரஸ் பிடிக்காது யாரும் அதிருப்தி எவனா உங்ககிட்ட வந்தான் இல்லை. கம்யூனிஸ்ட் அதிருப்தி அது அதிருப்தி ஆகவே மாட்டாங்க இல்லை. யார் சார் வந்திருக்கா உங்ககிட்ட? நீங்களாவே அணில் குஞ்சுகளை வச்சு கட்சி நடத்தினுக்கிறீங்க. யார் வந்திருக்கா? ஒரு முன்னாள் கவுன்சிலர் வரல, ஒரு முன்னாள் எம்எல்ஏ வரல, ஒரு கட்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வரல, ஒரு கட்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் வரல. பேஸே தெரியாது, நிர்வாக அமைப்பு தெரியாது, எதை எப்படி அணுகணும்னு தெரியாது. நீங்கள் ஓட்டு வந்து ஜெயிச்சிருங்க. சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்போம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு சிங்கிள் டிச்சில் கூட சீட் வாங்க முடியாது. விஜய் நல்லா ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. யார் ஏமாத்துறா? அவருக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா ஏமாத்துறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, கல நிலவரம் தெரியல. அரசு ஏன்னா விஜய் மொத்தமே 3 நிகழ்ச்சி பங்கெடுத்துருக்காரு. அந்த அதிருப்தி எப்படின்னா ஒரு பேச்சுலே தெரியுது. எங்களை பார்த்து பயப்பீங்க, ஏன் இவ்வளோ நெருக்கடி தரீங்க, ஏன் இவ்வளோ நெருக்கடி தரீங்க? எந்த நெருக்கடி? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிச்சா? சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போச்சா? உன்னுடைய முன்னணி தலைவரில் யாரும் ஜெயிலில் இருந்திருக்காங்களா? ரயில் மறியல் பண்ணீங்களா? ரிமாண்ட் ஆனீங்களா? ஜெயில் சோறு சாப்பிட்டீங்களா? போலீஸ் தேடுற அளவுக்கு பதட்டமாச்சா? ஒன்றுமே இல்லை சார். எது சார் நெருக்கடி உங்களுக்கு? முடியல. தப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. இன்னைக்கு எப்படி ஆதவர்ஜான் தன்னுடைய அரிப்புக்கு விஜய் கையை எடுத்து சொரிஞ்சுக்கிறார். என்ன அரிப்பு? திமுக மேலே அவருக்கு என்ன கடுப்பு? ஆபச்சுங்க. இந்தியாவில் எந்த அமைப்பு எடுத்துக்கிட்டாலும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், எந்த தனியார் அமைப்பு, தொண்டு அமைப்பாக எதுவும், எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுடைய ரகசிய ஏஜெண்ட் இருப்பான். நீங்கள் சேனல் நடத்துங்க, ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் அது ஆர்எஸ்எஸ் ஆளாக இருப்பான். அது வந்து அந்த அளவுக்கு அடித்த ஆழமாக புள்ளி ஊடுருவி இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதிர்வினையே ஆற்றாது. புகுத்தப்பட்டவர்ன்றீங்களா? அதை ஒழிச்சுனா தாவேகாவில் புகுத்தப்பட்டவர்ன்றீங்களா? கண்டிப்பாக. என்ன இருந்தது, என்ன பிடிச்சதுன்னு அண்ணன் திருமாவளவன்ட்ட போனீங்க, ஓஹோன்னு நீங்கள் என்ன பிடிக்கலன்னு வெளியே வந்தீங்க. அவனை திருமாவளவன் தன்னுடைய சித்தாந்தத்தில், கொள்கையில், பாசிச எதிர்ப்பு அழிக்கிறீங்கன்றாங்க. அழிச்சிங்க, இப்போ விசிகாவை அழிக்க பார்க்குறீங்க. பைத்தியம். அப்போ இவனா ஜெயலலிதா இருந்தப்போ அரசியலுக்கே வரலன்னு அர்த்தம். 19 மாதம் போட்டால் அண்ணன் வைகோ யார் வச்சது? யார் வச்சது? அழிச்சது யாரு? ஜெயில வைக்கிறது விட சார், கூட்டணி கட்சியா கூட்டி வந்து 19 நாள் இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுக சின்னத்திலேயே போட்டிட்டு வச்சு அவங்களோட குரலையே நசுக்குறாங்க. கூட்டணி கட்சிகளோட அந்த கட்சிக்காரன் சொல்லணும் சார், காமெடி பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு சார். கூட்டம் கூடும் சார், நாங்கள் வந்தோம், நாங்கள் வெளியே வரோம், தாராளமாக கூட்டம் கூடும். யாரு கூட்டம் கூடாது? அண்ணன் செந்தில் வெளியே வரட்டுமே, கூட்டம் கூடும். கோவை சார்லாம் வெளியே வரட்டுமே, கூட்டம் கூடும். பார்ப்பாங்க சார். எம்ஜிஆர் அப்போ கூட்டம் கூடலையா? எம்ஜிஆர் முதல் எலெக்ஷனில் சென்னையில் வாஷ் அவுட்டு தெரியுமா? தஞ்சாவூரில் வாஷ் அவுட்டு தெரியுமா? ஆட்சியை பிடிக்கிறாரு. அவர் ஜெயிச்ச மொத்தம் எம்எல்ஏ எவ்வளவு? மிகப்பெரிய எதிர்ப்பால் எம்ஜிஆர் அப்படியே இப்போ பிடிச்சிட்டாருந்தாங்க ஆட்சி. ஜெயிச்ச எம்எல்ஏ எவ்வளோ தெரியுமா? 133. சென்னையில் வாஷ் அவுட்டு, தஞ்சாவூரில் வாஷ் அவுட்டு. இத்தனைக்கும் கடுமையான நெருக்கடியில் திமுக எலெக்ஷனை சந்திக்குது.
அவர் வந்து மிகப்பெரிய மிருகபலத்தோட எலெக்ஷனை சந்திக்கிறார் எம்ஜிஆர். 133 தாண்ட முடியல, திமுக 48. புரட்சி வெடிக்கும் 1967 77 நடந்த மாதிரி புரட்சி வெடிக்கும். எம்ஜிஆர் எப்படி திமுக வந்து 77 களம் நிலவரம் அரசியல் எதுவுமே அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். அன்னைக்கு எம்ஜிஆர் கலைஞர் எமர்ஜென்சி எதிர்க்காமல் இருந்திருந்தால் எம்ஜிஆர் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பார், அரசியலே மாறி போயிருக்கும். சிம்பிள், ஒரே வரி இல்லை. எமர்ஜென்சியை கலைஞர் எதிர்க்கிறார், எம்ஜிஆர் பயந்து ஆதரிக்கிறார். பதவிக்கு ஆசைப்பட்டு கலைஞர் ஆதரித்திருந்தால் எம்ஜிஆர் என்ன கட்டாயத்துக்கு ஆளாயிருப்பார்? கலைஞர் எதிர்க்கிறார் ஆதரிக்கிறான்றக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பார்? எதிர்க்க. எம்ஜிஆர் எதிர்த்திருந்தால் அவருக்கு அதான் என்ன இருக்கும்? களமே மாறி போயிருக்கும். இதில் இந்த இது அடிப்படையே தெரியாமல், இந்த வரலாறே தெரியாமல், இந்த கூமுட்டைங்க 77 புரட்சி வெடித்தது 26 சார் போய் படிங்க சார், பாருங்க எல்லாம்.